இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அரசு எங்கே ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க, எங்கே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது 17% இருந்த அந்த ஈரக்கொள்முதல் அந்த இலக்கு என்பது 19.5% வரைக்கெல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு. 19.5% வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது, புதிய குடோனை கட்டுங்க, இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க, இத்தனை 100 கோடி வச்சுக்கோங்க, நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்கோங்க, 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ளே கொண்டு வாங்க, இவ்வளவு பணம் வச்சுக்கோங்க. இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு. நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். 60 நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் 60 நாள் ஆயிருக்கு, 1 வாரம் ஆயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு. வரும் பொழுது மேலே தார்பாய் போடுறதில்ல, மழையில் நனைஞ்சது வருது. எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்க. நான் சொன்ன தேதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க, சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க. 60 நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கன்னா, இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும். விவசாய நண்பர்கள் தான்னு சரியாக கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு, தார்பா இல்லாமல் குடோன் இல்லாமல் வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கப்புறம் கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள். இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும். இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர். யூபிஎஸ்சி இவங்க தான் டிஜிபின்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு 5 பேர் கொடுங்க, 5ல் 3 பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த 5 பேர்த்த நாங்கள் செக் பண்ணணும், விஜிலன்ஸ் செக் பண்ணணும், பேக்ரவுண்ட் செக் பண்ணணும், அவங்க அந்த கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும். அந்த 3ல் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும். இதுதான் இந்தியா முழுசும் நடக்கிறது. இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி 7வது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது, யூபிஎஸ்சி 8வது ஆளை கொண்டு வந்து டிஜிபியாக போட முடியாது. இதில் என்னன்னா, முதலமைச்சரை பொறுத்தவரை அதில் முதல் 3 பேரும் நேர்மையான, நிர்வாக திறமை இருக்கக்கூடிய, நடுநிலைமையான, சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய, ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள். இதால் வெளிப்படையான உண்மைங்க. டிஜிபியே இல்லாமல் பொறுப்பு டிஜிபி போட்டால், ராமநாதபுரத்தில் பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான், கோயம்புத்தூரில் பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும். காவல்துறைக்கு கம்பீரம் எங்கன்னா போச்சு. டிஜிபி இருந்தால் தான் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுவார். டிஜிபி மேலே பயம் இருக்கும், ஐயோ 2 வருஷம் பதவியில் இருப்பார்ப்பா, நம்ம பல்ல பிடுங்கிடுவார், வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்.